பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சரவணனுக்கான டிவிஎஸ் கேஸ் வந்து இன்றைக்கி கோர்ட்டில் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்க எல்லாருமே கிளம்புவாங்க. அப்போ பாண்டியனை வந்து கூப்பிடும்போது இல்லை கடையில் வேலை இருக்குது நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பேசாமல் நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணியிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லும்போது பழனி சொல்வார், அவன் தான் லவ் பண்ணானே, நீங்கள் தான் பிடிக்காமல் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லி. சரி நம்ம 2 பேருமே கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி அங்கே போயிருப்பாங்க. அங்கே போனால் வக்கீலை என்ன காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பாங்க. வக்கீலும் வந்துடுவார். கூட நம்ம செந்திலுமே வருவாங்க. நீ வேலைக்கு போகலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அன்றைக்கி வந்து ஒன்று கேஸ் நடக்கலாம், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரா. நீ எதுக்குடா வேலையெல்லாம் விட்டுட்டு வர்ற அப்படின்னு சொல்லும்போது இல்லைண்ணா உனக்கு வந்து கூட துணைக்கு ஆறுதலாக இருக்கும்ல, அதுக்கு சொல்லி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த சீனில் கதிர்ராஜ் 2 பேரையுமே காட்டுவாங்க. அப்போ நீ வந்து மீனாவை மட்டும் அண்ணின்னு சொல்கிற, ஆனால் தங்கமயில் அக்காவை மட்டும் எதுக்கு வந்து அண்ணின்னு சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஒன்றை ஒரு டைம் மாட்டி விட்டாங்களே நீ டியூஷன் எடுத்தது, அதனால தான் எனக்கு அவங்கள அண்ணின்னு சொல்லியிருக்க விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ரொம்ப இறக்கப்பட்டேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாவம்லாம் பார்க்கல, ஏன்னா அவங்க பண்ண காரியம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு போகலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் கோமதி வந்து அந்த வக்கீல் கிட்டே கேட்பாங்க, என் பையனுக்கு எனக்கு டைவர்ஸ் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா டைவர்ஸ் கேஸ்லாமா முடிவெடுக்க கொஞ்ச நாள் ஆகுமா அப்படின்னு சொல்லி. தங்கமயில் கரெக்டாக வந்துடுவாங்க. இங்கே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. சரவணனை பார்த்து சரவணன் வந்து கோவத்தில் திருப்பிட்டு போயிடுவார். உள்ளே போய் வந்து ஜட்ஜு கேட்பாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா இந்த பொண்ணு வந்து ஃபேமிலியோடு எல்லாருமே சேர்ந்து இந்த குடும்பத்தை வந்து என் கட்சிக்கார குடும்பத்தை வந்து ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால் டைவர்ஸ் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி. சரவணன் கூட சொல்லுவார், எனக்கு இவ கூட வாழ விருப்பம் இல்லை, ஏன்னா இவன் என் மேலே பழிய போட்டால் என்ன சந்தேகப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தங்கமயில வந்து தேம்பி அழுதுட்டு சொல்லுவாங்க, இல்லை என் மாமா கூட வாழ ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஜட்ஜு சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு சைடு வந்து வாழணும்னு சொல்கிறீங்க, ஒரு சைடு வேண்டான்னு சொல்கிறீங்க, அதனால் இந்த கேஸை வந்து நான் அடுத்த மாதம் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.